பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சில பகுதிகளில் உள்ள மக்களின் குடியிருப்பு பிரச்சினை தொடர்பில் நாம் இன்று ஆராய்கின்றோம். மன்னார் மடு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட முள்ளிக்குளம், இரணிக்குளம், விளாத்திக்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களின் இன்றைய நிலையே இது. யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இந்த பகுதிகளில் குடியேறிய இந்த மக்களுக்கு இதுவரையில் எவ்விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. சுமார் 20 குடும்பங்களுக்கு மேல் அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக இங்கு வாழ்ந்து வருகின்றனர். இதேவேளை மன்னார் மடு பிரதேசத்திற்குட்பட்ட இரணிகுளம், கண்காணிக்குளம் மற்றும் காக்கையன்குளம் ஆகிய பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகளின் இன்றைய நிலையே இது. 30க்கும் மேற்பட்ட வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படாமல் பற்றை காடுகள் போன்று இன்று காட்சியளிக்கின்றன. வீட்டை கட்டிட்டு டவுனுக்கு போயிட்டாங்க. வீடு காடு கிடக்கு, ஆக்கள் இல்லை, இருக்கிறவங்களுக்கு வீடு இல்லை. பள்ளிக்கூடம் போற பிள்ளை எல்லாம் இருக்கு. அந்த ஒழுங்கா வீட்டுல இருக்க புலாங்குடிய மாதிரி இல்ல. வேறு இடங்கள்ல 8 லட்சத்துக்கு வீடுகள் எல்லாம் கொடுத்து எல்லாம் கட்டி இருக்கணும். கட்டியும் வீடுகளையே ஆக்கள் இல்ல. வீடு எல்லாம் சும்மா தான் கிடக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு மதியா காசு கூடையில வீடு கட்ட காணாது. கங்காணிக்குளத்துல நான் வசித்து வருகிறேன். ஆனா கங்காணிக்குளத்து கிராமத்துல நிறைய வீடுகள் குடியேற்றப்படாம இருக்கின்றது. நாங்க வீடு வசதி இல்லாத எங்களுக்கு வீடுகளை கொடுத்து உதவும்படி தாழ்மையுடன் சத்தியுடன் தொடரும். இதேவேளை குடியிருப்பு மற்றும் எவ்வித அடிப்படையும் இன்றி அல்லலுறும் மக்கள் தொடர்பிலும் வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்படாமல் இருக்கின்றமை தொடர்பிலும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நாம் வினவினோம். அவை தொடர்பில் ஆராய்ந்து பார்த்து அறிய தருவதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார்.